வெல்கம் டு பிரேக் கோச்சிங் சென்டர். TNUSRB SI PC ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸ். கிரைம் டெஸ்ட் சீரிஸ்ல 1ல இருந்து 25 டெஸ்டோட PDF டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா டைரக்டா ட்ரிச்சி பிரேக் கோச்சிங் சென்டர் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தப்பான ஐடியில போய் ஜாயின் பண்ணிருவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட லிங்க் இருக்கு. கரெக்டா போய் அதுல போய் ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் பிடிஎஃப் இல்லன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க. கீழே யூடியூப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப் இருக்கும், யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? நீங்க அதுல டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு நீங்க யூடியூப் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26வது டெஸ்ட் பாக்குறோம். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் முறையே 25 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது என்ன முக்கோணம்னு பார்க்கணும். முக்கோணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 டைப் இருக்கு. ஓகேவா? சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், ஒரு 4 முக்கோணம் இருக்கு. எதுல? முக்கோணத்துல டாபிக்ல 2Dன்னு வருவது. நம்மளுக்கு இப்ப அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணத்தை ஃபார்முலா தான் போடணுமா அப்படின்னு கேட்டா ஃபார்முலா போடவே தேவையில்லை, அவசியம் கிடையாது. ஈஸியா போடலாம். அது சொல்றதுக்கு முன்னாடி ஆனா ஃபார்முலாவே கேள்வியாவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது மஸ்ட். நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றதுக்கு முன்னாடி ஃபார்முலா மட்டும் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அசமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா S × S - A S - B S - C. பரப்பளவு மட்டும் ஃபார்முலாவா கேட்டிருக்காங்க ஒரு கேள்வியில, அதனால பாத்துக்கோங்க. இது சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ABC என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் A, இது B, இது Cன்னு அர்த்தம். லாஸ்டா இருக்கிறது S என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A + B + C / 2. 3 போட்டக்கூடாது, 2ஆல டிவைட் பண்ணும். 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா S கிடைக்கும். அப்புறம் A - B - Cன்றது 3 பக்கம். நம்ம இதுல போட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம இந்த சம்ம இதுல போட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் போகும். நம்மளுக்கு அது மாதிரிலாம் தேவை கிடையாது. நம்ம ஈஸியா போட போறோம். எதுல போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பக்கம் கொடுத்துருவாங்களா 25, 24, 7ன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறதுல பெரிய நம்பரை டெலீட் பண்ணுங்க. 25 தூக்குங்க. மீதி இருக்கிறது என்ன? 24, 7. இந்த 2 நம்பருக்கு ஆஃப் BH அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வரும். இப்ப Bன்றது என்ன? 24ன்னு எடுத்துக்கோங்க. Hன்றது என்ன? 7ன்னு எடுத்துக்கோங்க. முன்னாடி ஒரு ஆஃப். 2ஆல் அடி 12. 12 × 7 84 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 84. நீங்க நார்மலா இந்த ஃபார்முலா போட்டு செக் பண்ணீங்கன்னாலும் ஆன்சர் வரும், பாத்துக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது ரைட்டா இருக்கா இல்லையான்றது இந்த ஃபார்முலா போட்டு பாருங்க, தெரியும். சரி, நான் மறுபடியும் சொல்றேன். அசமபாக முக்கோணம் பரப்பளவு கேட்கறாங்கன்னா பெரிய நம்பர் அடிச்சிரு. இதுல பெரிய நம்பர் என்னன்னா 25 அடிச்சிரு. மீதி இருக்கிற 2 நம்பர்ல ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி டைரக்டா பெருக்குனா ஆன்சர் 12, 7, 84. அவ்வளவுதான். நம்ம இதுவே பண்ணிக்கிறதால ஒரு நம்பரை 2ஆல அடிச்சு அப்படியே பெருக்குனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி ஃபார்முலா டைரக்டா கேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ல மட்டும் நம்மளுக்கு ஆன்சர். நம்மளுக்கு தேவை 1 மார்க். டைம் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்ல, 1 மார்க் டக்கு டைம் சின்ன டைம்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் A ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின். G என்பவர் F இன் மகள். G என்பவர் F இன் மகள்னு சொல்லிருக்காங்களா? F இன் மகள் G. ஓகேவா? அடுத்து F ஆனவர் K இன் சகோதரி. F ஆனவர் K உடைய சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து K ஆனவர் H இன் மகன். K வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா H உடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து H ஆனவர் E இன் கணவர். H யார் அப்படின்னு பார்த்தோம்னா E உடைய கணவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து G ஆனவர் ஈக்கு என்ன உறவு? இவர் கணவரா இருந்தா இவங்க என்னவா இருப்பாங்க? மனைவியா இருப்பாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? இப்ப யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு 2 பசங்க. ஒருத்தர் ஆண் பாலை குறிக்கிறதா இந்த K, பெண் பாலை குறிக்கிறது F. ஒரு மகன், ஒரு மகள். இப்ப இந்த அச்சுக்கும் ஈக்கும் ஒரு மகன் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. மகளுக்கு ஒரு மகள் இருக்காங்க. இப்ப ஆன்சர் என்ன கேக்குறாங்க? G ஆனவர் ஈக்கு என்ன உறவு? G வந்து ஈக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த ஈ வந்து ஈ உடைய பொண்ணுடைய பொண்ணு, அதாவது மகளின் மகள் அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? மகளின் மகள். G ஆனவர் ஈக்கு வந்து என்ன உறவு அப்படின்னா மகளுடைய மகள். ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேவா? எத்தனாவது கொஸ்டின்? 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டின் ஆன்சர் B ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வரிசையில் 91 நபர்கள் வடக்கு நோக்கி நிற்கின்றனர். வடக்கு அப்படின்னாலே நம்மளோட லெஃப்ட் தான் லெஃப்ட், நம்மளோட ரைட்டு தான் ரைட்டு. அடுத்து FI வலது முனையிலிருந்து 12வது இடத்திலும்
ஒருத்தன் வலது முனையில இருந்து இருக்கான், இன்னொருத்தன் இடது முனையில இருந்து இருக்கான். ஓகேவா? அதுல யார் இருக்கான்? எஃப்ஐன்னு சொல்றவன் வலது முனையில இருந்து 12வது இடத்துல இருக்கான். வலது முனையில இருந்து 12வது இடம். அடுத்து ஒய்யூன்னு சொல்றவன் இடது முனையில இருந்து 86வது இடத்துல இருக்கான். இவன் ஒய்யூன்றவன் இடது முனை, அவன் வலது முனை. இப்ப அவன் கேள்வி என்ன கேட்கிறான்னா, 2 பேருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. நம்ம இதுல ஒருத்தனை வலது முனையிலும் ஒருத்தனை இடது முனையில வச்சு நம்ம நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. யாராவது ஒருத்தனை, இப்ப இவன் லெப்ட்ல இருந்து இருக்கானா, லெப்ட்ல இருந்து 86, இவனும் எஃப்ஐயும் லெப்ட்ல இருந்து எத்தனை இடம்னு பாக்கலாம். அவன் வலதுல இருந்து தான் இருக்கான், ஆனா லெப்ட்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். 2 பேருமே லெப்ட்ல இருந்து இருக்கும் போது எத்தனை பேருமே கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா 2 பேருமே ரைட்ல மாத்தணும். ஓகேவா? நம்ம லெப்ட்ல மாத்தி பார்ப்போம். இப்ப எஃப்ஐ டோட்டலா வலது முனையில இருந்து 12வது இடம். ஓகேவா? டோட்டலா எத்தனை பேரு? 92 சார், 91 பேரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 91 மொத்த நபர்கள் அப்படின்னா அத 92 வச்சோம் அப்படின்னா 92ல இருந்து 12 கழிச்சா என்னன்னு இருக்கும்? 80 அப்படின்னு இருக்கும். 92ல இருந்து 12 கழிச்சா 80. அதுதான் லெப்ட்ல இருந்து எஃப்ஐன்றவன் இங்க வலது முனையில இருந்து 12, இடது முனையில இருந்து 80 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை ஒன்ன கூட்டி கழிக்கணும். இதோட ஒன்ன கூட்டினா 92. 92ல 12 கழிச்சானா எஃப்ஐ வலது லெப்ட்ல இருந்து எத்தனை இடத்துல இருப்பான்? 80வது இடத்துல இருப்பான். ரைட்ல இருந்து 12வது இடத்துல இருப்பான். ஓகேவா? இப்ப எஃப்ஐ பாரு, லெப்ட்ல இருந்து 80, ஒய்யூ என்ன, லெப்ட்ல இருந்து 86. இவங்க 2 பேருக்கும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. இப்ப 2 பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கலாம். நம்ம டேரக்டா என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, 86ல இருந்து 80 கழிச்சு 6 பேருன்னு போட்டா தப்பு. அப்படி போட்டக்கூடாது, 5ன்னு போடணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா 80 அப்படின்னா நடுவில் பாரு, 81, 82, 83, 84, 85, 86 இங்க இருப்பான். நடுவுல எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் தான் இருப்பாங்க, 6 பேர் கிடையாது. டேரக்டா கழிச்சா தப்பா வரும். புரியுதா? அப்ப ஆன்சர் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. 3வது கொஸ்டின் ஆன்சர் 5. ஓகேவா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது கொஸ்டின். விற்பனையின் போது ராகவ் என்பவர் 78% தள்ளுபடியில் 50 என்றும் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நோட்டு புகையும், அதாவது ஒரு நோட்டு புக்கோட விலை 50 ரூபான்னு போட்டிருக்கான். ஆனா தள்ளுபடி எவ்வளவு சொல்றான்? 78% தள்ளுபடி கொடுத்து அந்த 50 ரூபாய் கொடுக்குறான். ஓகேவா? அடுத்து 8% தள்ளுபடியில 100 என்று குறிக்கப்பட்ட ஒரு பேனாவையும், இது 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, ஆனா தள்ளுபடி 8 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. விற்பனையின் காரணமா அவனுக்கு எவ்வளவு லாபம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் அதை பர்சன்டேஜ் எடுத்து கூட்டினா ஆன்சர். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள். 78% 50ல எவ்வளவு அப்படின்னு நீ பாக்கணும். வேகமா எப்படி எடுக்கிறது? நீ நார்மலா எப்படி எழுதுவ? 78/100 இன்ட்டு 50 அப்படின்னு போடுவியா? இத வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 78 அப்படியே வச்சுக்கோ. இங்க ஏதாவது 50, 100 இது மாதிரி வருதுன்னா இங்க பாரு, 78 இன்ட்டு 50/100. நம்ம வேற என்ன பார்க்கணும்? 50/100 அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த கீழே இருக்கிற 100 அங்கிட்டு கொண்டு போய்க்க. 78 50/100 50% மாத்திக்கோ. எந்த இது உனக்கு ஈஸியா இருக்கோ அதுக்கு நீ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணா 78ல 50% எவ்வளவு? பாதி தான் 50%. 100னா அதே நம்பர், 50%னா பாதி தான். 78ல பாதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தனா 39. நம்ம இந்த பர்சன்டேஜே கண்டுபிடிக்க வேணாம். இல்ல உனக்கு இது புரியல அப்படின்னா நேரா அடிச்சு பாரு. 150, 50, 250, 100 2ஆல் அடிச்சுனா 39 இருக்கும். இல்ல நீ இங்க அடிச்சு பார்த்தாலும் அதே தான். 150, 50, 2 மறுபடி நீ இப்படி போறதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 78% 50. இந்த பர்சன்டேஜ் தூக்கி இங்கிட்டு மாத்திக்க, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு டாபிக் பர்சன்டேஜ்னே எடுக்கிறா போகணும், நல்லாவே புரியும். பர்சன்டேஜ் எப்படிலாம் கன்வெர்ட் ஆகுது, எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதெல்லாம் சொல்றேன், நல்லா பாத்துக்கலாம். இப்ப பர்சன்டேஜ் அங்கிட்டு போட்டு அப்படின்னா 50% 78க்கு பார்க்கணும். 78ல பாதி தான் 50%. 78ல பாதி எவ்வளோ? 39. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கு 39 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 8% 100 ரூபாய்க்கு என்னன்னு பார்க்கணும். 8% என்னன்னு பாப்பேன்? 8/100 இன்ட்டு 100. 100 கேன்சல் 8% 8 தான். 100க்குன்னு பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ் பாக்குறோம்? அதே நம்பர் தான். அப்ப 8 ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 39 8 கூட்டினா எவ்வளவு வரும்? 47 கிடைக்கும். 4வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? 47. ஓகேவா? சி ஆப்ஷன். சரி, அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற கொஸ்டின் 5வது கொஸ்டின். அனைத்து ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள். அனைத்து ஆரஞ்சுகளும் என்னன்னு சொல்றான்? ஆப்பிள் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அடுத்து அனைத்து ஆப்பிள்களும் கிவிகள். அனைத்து ஆப்பிள்களும் கிவிகள் அப்படின்னு சொல்றான். அடுத்து சில திராட்சைகள், சில ஆப்பிள்கள் திராட்சைகள். சில ஆப்பிள்கள், ஆப்பிள் இங்க இருக்கு. ஓகேவா? சில ஆப்பிள்கள் என்னன்னு சொல்றான்? திராட்சை. டயலாம் வரைஞ்சாச்சு. இப்ப முடிவுகள் பார்க்கணும். சில கிவி திராட்சை. கிவியில திராட்சை டச் ஆகுதா? ஆகுது, அதனால ரைட்டு.
அடுத்து சில ஆரஞ்சுகள் திராட்சை, ஆரஞ்சு உள்ள இருக்கு, திராட்சை டச்சே ஆகல, அப்ப 2 தப்பு. அப்ப முடிவு 1 மற்றும் பின்பற்றுகிறது சரியா இருக்கும். 5வது கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா முடிவு 1 மற்றும் பின்பற்றுகிறது. ஓகேவா? 5வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் ஒரு டயக்ராம் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? 4, 49, 14 அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. 4 ரூட் எடுத்து அப்படின்னா 2. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்துருக்குன்னா அந்த ரூட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். 4 ரூட் எடுத்தா 2, 49 ரூட் எடுத்தா 7, 2 × 7 தான் என்னன்னு இருக்கும் 14 அப்படின்னு இருக்கும். 9 ரூட் எடுத்தா 3, 36 ரூட் எடுத்தா 6, 3 × 6 18 இருக்கும். 16 ரூட் எடுத்தா 4, 25 ரூட் எடுத்தா 5, 4 × 5 20 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னு இருக்கும் 20 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். 6வது கொஸ்டின் ஆன்சர் 20. ஓகேவா? சரி, அடுத்து 7வது கொஸ்டின். 2009ஆம் ஆண்டு நாட்காட்டி எந்த ஆண்டு நாட்காட்டிக்கு சமமாக இருக்கும்? கீழே நம்மளோட வீடியோஸ்ல கீழே போய் பாத்தீங்க, ஹிஸ்டரியில கீழே போய் பாத்தீங்க அப்படின்னா நாட்காட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். கடிக கிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி கிளாக்குன்னு சொல்றேன், நாட்கள் சம்மு, டேஸ் சம்மு அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகேவா? காலண்டர் அப்படின்னு போட்டிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முதல் 2 வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டேஸ் சம்ல. சரி, அது எப்படின்னு சொல்றேன். மறுபடியும் ஒரு ரீகால் மட்டும் கொடுக்குறேன். அந்த சம்ம அந்த மாடல், அந்த மாடல் இருக்கிற மட்டும் ரீகால் கொடுக்குறேன். இந்த மாதிரி எந்த ஆண்டோட நாட்காட்டிக்கு சேம் நாட்காட்டி, ஏதாவது ஒரு வருஷத்துக்கு இதே வருஷ காலண்டர் எப்ப மறுபடியும் வரும்? இப்ப என்ன கேக்குறேன்னா 2009 காலண்டர் எப்ப மறுபடியும் வரும் அப்படின்னு கேக்குறான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிற அந்த 9 மட்டும் டிவைட் பண்ணணும். 09 இருக்குல்ல, அதான் 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல வகுத்தா என்ன? 4 2 8. மீதி என்ன வருது? மீதி 1 அப்படின்னு வருதா? இந்த மீதி தான் நம்மளுக்கு கணக்கு. ஓகேவா? நம்மளுக்கு மீதி 0 வந்துச்சு அப்படின்னா 28 ஆட் பண்ணணும். அதுவே மீதி 1 வந்துச்சு அப்படின்னா 28, 1 வந்துச்சுன்னா 6 ஆட் பண்ணணும். அடுத்து 2 அல்லது 3 வந்துச்சுன்னா 11 ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம லாஸ்ட் 2 நம்பரை 4ஆல வகுத்து பார்க்க போறோம். அதுல மீதி 0 வந்துச்சுன்னா 28 ஆட் பண்ண போற, 1 வந்துச்சுன்னா 6 ஆட் பண்ண போற, 2 இல்லைன்னா 3 வந்துச்சுன்னா 11 ஆட் பண்ண போற. இங்க நம்மளுக்கு மீதி 1 வந்துச்சா, 1 வந்தா என்ன ஆட் பண்ணணும்? 6 ஆட் பண்ணணும். அப்ப 2009 6 ஆட் பண்ணா என்ன வந்திருக்கும்? 2015 வந்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதே காலண்டர் எப்போ வரும்னா 2015 வந்திருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் எப்ப 2025, இந்த வருஷத்தோட காலண்டர் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா இந்த லாஸ்ட் 2 நம்பர் 25, 4ஆம் அளவுக்கு 6 நாள் 24, மீதி என்ன 1 அப்படின்னு கிடைக்கும். 1 வந்துச்சுன்னா நம்ம என்ன கூட்டணும்? 6 கூட்டணும். அப்ப 25ஓட 6 கூட்டினா 2031. 2031 தான் மீதி இதே காலண்டர் அப்பதான் கிடைக்கும் நம்மளுக்கு. புரியுதா? சரி, முக்கியமான டாபிக் தான், பாத்துக்கோங்க. ஓகேவா? வீடியோ தனியாவே போட்டிருப்பேன் காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இது 7வது கொஸ்டின். அடுத்து ஒரு 8வது கொஸ்டின்ல ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 0, அந்த நம்பர் மட்டும் தனியா இருக்கிறேன். 0, 6, 24, 60, டேஷ் 210. இந்த 0 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கியூப் -1, அடுத்து 2 கியூப் -2, 3 கியூப் 27, 2 கியூப் 8, -2 6, 3 கியூப் 27, -3 24, 4 கியூப் 64, -4 60. இங்க என்ன வந்திருக்கும்? 5 கியூப் -5, 5 கியூப் 125 -5 120 அப்படின்னு வந்திருக்கும். இது என்ன? 6 கியூப் -6, 6 கியூப் 216 -6 210. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 120 அப்படின்னு வந்திருக்கும். 8வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன் 120 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து 9வது கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஒண்ணு ஆப்ஷன்ல இருந்து தூக்கி போடலாம், இல்ல அப்படின்னா நார்மல் மெத்தட்ல போடலாம். நார்மல் மெத்தட் போடும் போது ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆப்ஷன் எடுத்துக்கும். x/20 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? 1/4. 4 அப்படியே அடி 5. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x = என்னன்னு கிடைக்கும்? 5 அப்படின்னு கிடைக்கும். இந்த நம்பர் என்ன? 3/y ஈக்குவல் டு நம்பர் இருக்கிற சைடு தான் எடுக்கணும். ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம்? 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, அங்கிட்டு y போயிருமா? இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணா y = 12 அப்படின்னு கிடைக்கும். அப்ப x = 5, y = 12. ஆன்சர் எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இது ரைட் ஹேண்ட் செக் பண்ண ஆப்ஷன்ல இருந்து கூட நீ செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தூக்கி x ல 5 போடு, y ல என்ன 12ன்னு சொல்லிக்கனா 12 போடு. இது சுருக்குனா இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. 4 5 4 5 இருக்குது. 4 5 4 5 இருக்குது. வருதா? இங்க 1 3 3 4 3 12. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர் மாட்டிச்சு. இப்படி போடல அப்படின்னா நீ ஆப்ஷன்ல இருந்து போட்டுடலாம். புரியுதா? ஒண்ணுமே இல்ல, ஆப்ஷன்ல இருந்து போறது ஈஸி தான். x 5ன்னு கொடுத்துருக்கான், நீங்க 5ன்னு போடுங்க. y 12ன்னு கொடுத்துருக்கான், 12ன்னு போடுங்க. இது அடிச்சனா 4 5 4 5 இருக்குது. 1/4ன்னு வருது. இந்த ஈக்குவல் வருது. இதே அடிச்சா 1 3 3 4 3 12. இந்த ஈக்குவல் வருது. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ 9வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து
அடுத்து நம்ம பாக்குறது 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் ஒரு ட்ரெயின் சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 150 கிலோமீட்டர் மணி அப்படின்ற வேகத்துல, அதாவது இது என்ன கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர் போகுது வேகத்துல அப்படின்னு அர்த்தம். கிலோமீட்டர் பெர் மணினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். என்ற வேகத்தில் செல்லும் ஒரு தொடர் வண்டியானது ஒரு விளக்கு கம்பம் ஒன்றை முழுவதுமாக கடந்து செல்ல, ஒரே ஒரு விளக்கு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்தை தான் கடக்குது. ஒரு மனிதனை கடந்து செல்ல எவ்வளவு ஆகும், ஒரு குகையை கடந்து செல்ல எவ்வளவு ஆகும், சும்மா சொல்லிருக்காங்கன்னு ஏன், நீ நேரா அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. இது வந்து ஸ்பீடுன்னு அர்த்தம். அடுத்து எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்றான், 18 வினாடி ஆகுதுன்னு சொல்றான். தொடர் வண்டியோட நீளம் என்னன்னு கேக்குறான். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, d = st. d னா என்ன, டிஸ்டன்ஸ் தொலைவு, s னா என்ன, ஸ்பீடு வேகம், t னா என்ன, டைம். நம்மளுக்கு d தான் கேக்குறான் கேள்வியா. ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்கான், 150 கிலோமீட்டர். ஓகேவா, இன்ட்டு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, இது கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கான், இங்க கொடுத்துருக்கிறது வினாடியில கொடுத்துருக்கான், ஆப்ஷன்ல மீட்டர் இருக்குது. அவன் கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸா மாத்தானே, அதை இங்கேயே மாத்திக்கணும். 150 இன்ட்டு 5/18. 5/18 தான் சின்ன நம்பர், மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பெர் அவரா மாத்தணும்னா 18/5 அப்படின்னு போடணும். ஓகேவா, இங்க 5/18 இன்ட்டு இதுதான் ஸ்பீடு. ஸ்பீடு இன்ட்டு டைம் எவ்வளவு, 18. இதை சுருக்குனா ஆன்சர் வரும். 14 அடி ஒரு 18 கேன்சல் ஆச்சு. 5 இன்ட்டு 15 எவ்வளவு அப்படின்னு பார்க்க போறோம். 15 75 ஒரு 0 750 அப்படின்னு போடுறான். இல்ல அப்படின்னா 5ஆல பெருக்கிறது எப்படி சொல்லியிருந்தேன், ஒரு 0 போட்டு பாதி ஆகுதுன்னு சொன்னேன். 1500 பாதி 750, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எப்படின்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 750, அவ்வளவுதான். ஓகேவா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அவ்வளவுதான். ஒரு ஃபார்முலா நீட்டா எடுத்து போடுறதா. இது 10வது கேள்வி. ஓகேவா, அடுத்து 11வது கேள்வி. 11வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 15ல இருந்து 3 கூட்டினா 18, 18ல இருந்து 3 கூட்டினா 21, 21ல இருந்து 3 கூட்டினா 24 இருக்கும். 24 நம்பர்ல இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆன்சர் சீன் மாத்திரலாம். ஓகேவா, இல்ல நான் முழுசா போடுறேன் சார் அப்படின்னாலும் போடலாம். மறுபடியும் இங்க இருந்து பார்க்கலாம். 24ன்ற நான் நடுவில் இருக்கிற நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை 2 24 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கே ஜே ஐ, அதாவது ஐல இருந்து இங்கிட்டு ஜே போவோம், ஜேல இருந்து கே போவோம். அப்ப ரிவர்ஸ்ல வராங்க. ஓகேவா, ஹச் ஐ ஜே கே. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா ஹச்னு வந்துருக்கும். இங்கிட்டு இருந்து போறாங்க ஹச் ஐ ஜே கே அப்படின்னு போறாங்க. லாஸ்ட் நம்பர் லெட்டர் என்னன்னு போடுறாங்க, டபிள்யூ எக்ஸ் ஒய். அப்ப இங்க இஜட் அப்படின்னு போட்டுருப்பான். ஹச் 24 இஜட் அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன், அவ்வளவுதான். ஒரு நம்பர் ஃபார்வர்ட்ல ஒரு லெட்டர் போகுது, அடுத்த லெட்டர் ரிவர்ஸ்ல வருது, அவ்வளவுதான். ஓகேவா, ஆன்சர் போடலாம். 11வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். சரி, அடுத்த 12வது கொஸ்டின் மறுபடியும் ஒரு ட்ரெயின் கொஸ்டின் கேட்கறாங்க. சேம் அதே மாடல தான். 160 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயிலானது ஒரு மனிதனை கிடக்குது, ரயில் கம்பத்தை கிடக்குதுன்னா நார்மலா போற சம்னாதான், நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்ல. ஓகேவா, நீளம் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டான், 160 மீட்டர்னு சொல்லிட்டான். டைம் சொல்லியிருக்கான். அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், d = st அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், வேகம் கேட்கிறான். ஸ்பீடு தான் என்னன்னு கேள்வி கேட்கிறான். இது ஸ்பீடு அப்படியே வச்சுக்கோ, ஸ்பீடு அப்படின்னு வச்சுக்கோ. இந்த டி இங்கிட்டு கொண்டு போனா நான் மாறிடும், d/t அப்படின்னு மாறிடும். ஸ்பீடு வேணும் அப்படின்னா இதே ஃபார்முலா தான், டீயை மட்டும் அங்கிட்டு கொண்டு போறேன். அப்ப டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்கான், 160 மீட்டர். இது மீட்டர்ல இருக்கு, இங்க கொடுத்துருக்கிறது நொடி, மீட்டர் பெர் நொடி நார்மலா இருக்குது. கிலோமீட்டர்லயும் நொடியில வினாடியில இந்த மாதிரி இருக்க கூடாது. ஓகேவா, ரெண்டுமே சின்னதா இருக்கு, மீட்டர்ல இருந்து இது நொடியில இருக்கு. அப்ப கீழே என்ன மாத்திக்கலாம், 8 மாத்திக்கலாம். அடிச்சா ஆன்சர் வரும். ஸ்பீடு அடி பார்க்கலாம், அடிச்சா 20 அப்படின்னு வரும். ஆனா நம்மளுக்கு ஆன்சர் எதுல கேட்கறாங்க அப்படின்னா, கிலோமீட்டர் பெர் மணி பெருசுல கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 18/5 அதுல பேருக்குன்னா ஆன்சர் வரும். இப்ப இந்த சைடுல எவ்வளவு இருக்குது, இது 2ஆல அடிச்சோன்னா 8 2 16, இங்கிட்ட ஒரு 0 20 இருக்கும். இந்த 5ஆல அடி 1 5 4 5 20. அப்ப மீதி என்ன இருக்குது, 4 × 18 அப்படின்னு இருக்கு. 4 18, 10 நாள் 40, 8 நாள் 32, ரெண்டையும் கூட்டினா 72 அப்படின்னு ஆன்சர் வரும். அப்ப 12வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 72 கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 12வது கொஸ்டின் ஆன்சர் 72 கிலோமீட்டர் பெர் மணி, டி ஆப்ஷன். ஓகேவா, சரி அடுத்த கேள்வி. இது 12வது கேள்வி. அடுத்து 13வது கேள்வி ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்கான். லெட்டர் சீரிஸை பார்ப்போமா, என்னென்ன லெட்டர் இருக்குது, ஏ சி எஃப் ஹச் டேஷ் எம். நம்பர் வச்சும் போடலாம், இல்லைன்னா லெட்டர் வச்சும் போடலாம். இது 1, சியோட நம்பர் 3, எஃபோட நம்பர் 6, ஹச்சோட நம்பர் 8, எம்மோட நம்பர் 13. 2 கூட்டிருக்காங்க 3. அடுத்து
இங்க 2 கூட்டிருக்காங்க, இங்க 3 கூட்டிருக்காங்க, இங்க மறுபடியும் 2 கூட்டிருக்காங்க, இங்க 3 கூட்டினா 11 வரும். 11 நம்பர் கே. அவ்வளவுதான் ஆன்சர் சொல்லலாம். இல்ல அப்படின்னா கீழே வேற நம்பர் இப்படி நம்ம விட்டு விட்டே பார்க்கலாம். ஏல இருந்து பி விட்டா சி, சில இருந்து டி விட்டு எஃப், எஃப்ல இருந்து ஜி விட்டா ஹச், ஹச்ல இருந்து ஐஜே விட்டா கே. அவ்வளவுதான். இப்படியும் போடலாம். இல்ல இது ட்விஸ்டா இருக்கு அப்படின்னா நம்பர் டக்கு டக்குன்னு எடுத்தோம்னா ஆன்சர் வந்துட்டே இருக்கும். அப்ப 13வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 13வது கொஸ்டின் ஆன்சர் கே. அடுத்து 14வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் குட் அண்ட் ஃபுட் என்பது 725 என்றும் 1 and 2 என்பது 932 என்றும் திஸ் இஸ் குட் என்பது 154 எனவும் குறிப்பிடப்பட்டால் அண்ட் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் சொல்றாங்க. இப்ப மொத்தம் என்ன எத்தனை இருக்குது? 1, இங்க 2, இது 3 செட் இருக்கு. இந்த 3 செட்ல அண்ட் எங்க இருக்கு? இது திஸ் இஸ் குட்ல இருக்கா? இல்ல. 1 and 2ல இருக்குது, குட் அண்ட் ஃபுட்ல இருக்குது. இதுலயும் மட்டும்தான் இருக்கு. இதுல ரெண்டையும் சேமா இருக்கிற நம்பர் என்ன? இங்கதான் அண்ட் இருக்கு, இங்கேயும் அண்ட் இருக்கு. அப்ப இந்த 2 செட்ல எது சேமா இருக்கு? இங்க என்ன? 9, 3, 2, இங்க 7, 2, 5, 2 தான் சமமா இருக்கு. அப்ப அண்டோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2. அவ்வளவுதான். இப்படியே நீ போட்டுடலாம். ஓகேவா? இல்ல எழுதி போடுறா கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளவுதான். 14வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? 14வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 15வது கேள்வி. 15வது கேள்வி ஒரு அளவியல் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான். ஓகேவா? ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகித முறையே 3:2. என்னன்னு சொல்லியிருக்கான்? L/B 3:2 அப்படின்னு கேட்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளின் விகிதம், சுற்றளவு மற்றும் பரப்பளவு விகிதம் என்னன்னு சொல்றான்? 5:9. அதன் செவ்வகத்தின் அகலத்தை காண்க அப்படின்னு சொல்றான். அகலத்தோட ரேஷியோ என்ன? 2. எக்ஸ கண்டுபிடிச்சா நம்ம எதுல நம்ம அப்ளை பண்ண போறோம்? பில தான் அப்ளை பண்ணோம். அகலத்துல தான் மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க மல்டிப்ளை பண்ணா 2ஓட ஆன்சர் மடங்கா தான் ஆன்சர் இருக்கும். 2ஆல டிவைட் ஆகிறதா ஆன்சரா இருக்கும். 13 2ஆல டிவைட் ஆகுமா? அகலமா இருக்குமா? இருக்காது. அகலமும் கேட்கறான். இங்க 2ல அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 2ஆல டிவைட் ஆகிறதா அகலம். இங்க 13 2ஆல டிவைட் ஆகாது, 9 2ஆல டிவைட் ஆகாது, மீதி 2 2ஆல டிவைட் ஆகும். இப்ப நம்ம 6ஐயும் 8ஐயும் வச்சு செக் பண்றோம். இந்த சுற்றளவும் பரப்பளவும் இந்த ரேஷியோ வருதா அப்படின்னு பாக்குறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கிறேன். அகலம் ஒருவேளை 6ஆ இருந்தா என்ன இருக்கு? அகலம் ஒருவேளை 6ஆ இருந்தா நீளம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இங்க எதை மல்டிப்ளை பண்ணா அகலம் 6 வரும்? 2 × 3 தான் 6. அப்ப இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணு. 3 × 3 9 அப்படின்னு அர்த்தம். அப்ப நீளம் எவ்வளவு அப்படின்னா 9, அகலம் எவ்வளவு அப்படின்னா 6. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? L × B. இங்க L × B என்ன இருக்கும்? 9 × 6 54 அப்படின்னு வரும். L B ரெண்டையும் பெருக்கு 9 54. இங்க ரெண்டையும் கூட்டி 2ஆல பெருக்கிறான். 9ஐயும் 6ஐயும் கூட்டு 15, 2ஆல பெருக்குனா 30 அப்படின்னு வரும். இப்ப இந்த ரேஷியோ சுருக்குனா இது வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இந்த ரேஷியோ சுருக்கு 6 அடி 6 5 30, 6 9 54. இப்ப 5:9 வந்துருச்சா? அப்ப ஆன்சர் என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வச்சுதான் நம்ம போட்டுருவோம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன். அதுவே நம்ம 8 வச்சு போட்டோம்னா வராது. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப 15வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். அவ்வளவுதான். நம்மளுக்கு கிரெடிட் டெஸ்ட்ல மொத்தம் 15 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல இருக்கும். டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சமயம் போட்டு பாருங்க. பிடிஎஃப் ஜெராக்ஸ் எடுத்து கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல எதுவும் டவுட்டா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.